ஜனநாயகன் திரைப்படத்தை இணையதளத்தில் சட்டவிரோதமாக வெளியிட்ட துணிக்கடை மேலாளர் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜனநாயகன் திரைப்படத்தை இணையதளத்தில் சட்டவிரோதமாக வெளியிட்ட துணிக்கடை மேலாளரின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த பொங்கலன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஜனநாயகன் திரைப்படம் சென்சார் பிரச்சினை காரணமாக இன்னும் வெளியாகும் நிலையில் சட்டவிரோதமாக இணையதளத்தில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் இது தொடர்பாக பலரும் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் ஜனநாயகன் படத்தை இணையதளத்தில் வெளியிட முக்கிய காரணமாக இருந்த துணிக்கடை மேலாளரின் முன்ஜாமீன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைகிறார். மதன், விவரங்கள். ஜனநாயகன் படம் தற்போது வெளியாகாத நிலையில், ஆனால் ஏப்ரல் 3ஆம் தேதி சட்டவிரோதமாக இணையதளத்தில் வெளியாகிவிட்டது. இதைத் தொடர்ந்து பட தயாரிப்பு நிறுவனம் கொடுத்த அந்த புகாரின் அடிப்படையில் அசோக் காவல்துறை இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் இந்த வழக்கு தொடர்பாக தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என ஒரு ஃப்ரீலான்சிங் எடிட்டரான திருவேற்காட்டை சேர்ந்த உமா சங்கர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதே போல அவருக்கு முன்ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவித்து கேவிஎன் படத்துசார் தரப்பிலும் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்கள் இன்று நீதிபதி 2 முன்பு விசாரிக்க வந்தது. அப்போது அந்த உமா சங்கர் தரப்பில் அந்த வழக்கறிஞர், அதாவது பிரபல துணிக்கடையில் இவர் மேலாளராக மட்டுமே பணியாற்றி வருகிறார் தவிர சினிமா எடிட்டர் கிடையாது, இதற்காக அவர் யாரும் எந்த ஒரு தொகையும் பெறவில்லை என்பதால் அவருக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த பட தயாரிப்பு நிறுவன தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள பிரசாந்த் என்பவர் தான் இந்த படத்தை நகல் எடுத்து துணிக்கடையில் வேலை பார்த்தும் தன்னுடைய சகோதரருக்கு அனுப்பியுள்ளார். அவர்கள் இந்த படத்தை இந்த மனுதாரருக்கு அனுப்பியுள்ளார்கள். மனுதாரர் தான் இந்த படத்தை சட்டவிரோதமாக இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ததாக தெரிவித்தார். அது மட்டுமில்லாமல் 500 கோடி ரூபாய் முதலீட்டில் தயாரிக்கப்பட்ட இந்த படத்தை திருட்டுத்தனமாக வெளியிட்டவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்று வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. அதே போல காவல்துறை தரப்பிலும் சட்டவிரோதமாக இணையதளத்தில் வெளியான படத்தில் எடிட்டிங் நேரத்தில் போடப்படும் அந்த வாட்டர் மார்க் உள்ளது. இதன் மூலமாக எடிட்டிங் ஸ்டுடியோவில் தான் இந்த படம் வெளியாகும் என்பது தற்போது விசாரணை தெரிவித்ததாக தெரிவிக்கப்பட்டது. அதே போல பிரசாந்த் என்பவர் தன்னுடைய லேப்டாப்பில் இந்த படத்தை திருத்தனமாக ஏற்றிய பின்னர் மற்ற குற்றம் சாட்டப்பட்ட அந்த நபர்களுக்கு பகிர்ந்துள்ளார். பின்னர் அந்த முழு படம் கம்ப்ரஸ் செய்யப்பட்டு அவர்கள் மூலமாக இந்த ஜனநாயக படம் சட்டவிரோதமாக இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளது. நாள் ஒன்றுக்கு 500 பேர் வீதம் 145 நாட்களுக்கு மேல் வேலை பார்த்த உழைப்பில் உருவான இந்த படம் இப்படி வெளியானதால் அவருடைய உழைப்பு பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே இவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது, மனுதாரரை காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டிய அவசியம் உள்ளதாக வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. இந்த வாதங்களை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த முன்ஜாமீன் மனுவை தற்போது தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். நன்றி மதன், விவரங்களுக்கு.